பசியிலிருந்து வெளியே வந்தார்கள். பெருமானாருடைய தன்மைகள் கொடைத்தன்மை போன்ற சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நானும் அதுக்குதான் வெளியே வந்தேன்னாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு பள்ளிவாசல் கிட்ட போகும்போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்து, நீங்க 2 பேரும் இந்த நேரத்துக்கு எங்க வந்தீங்க, இன்னாரும் வெயில் இப்படி அடிக்குது, இவ்வளவு வெயில் நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, பசிக்குது நாயகம், அதுக்காண்டி வந்தோண்டாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் எதற்காக வேண்டி வீட்டிலிருந்து வந்தீங்களோ அதே காரணம் தான் எனக்கும் பசிக்குதுன்றாங்க. பசியை போக்குவதற்கு பள்ளிக்குள்ளே வந்தார்கள். வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவோம், ஏதாவது கொடுப்பார், சாப்பிடுவோம். யார் தெரியுமா அவங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வரும் பொழுது எல்லா மனிதர்களும், எல்லா குழந்தைகளும், எல்லா மக்களும் எங்க வீட்டுக்கு வாங்க, நாயகமே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஒட்டகம் யார் வீட்டில் படுக்கிறதோ அந்த வீட்டில தான் நான் தங்குவேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர் வீட்டுக்கு போவோம், அங்க போலாம். அவர் என்ன அனுமதி கொடுத்திருக்காருன்னு சொன்னா, நாயகமே எங்க வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 சஹாபிகளையும் கூட்டிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் முதல்ல போய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், வீட்டு வாசிகளே உங்களுடைய மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சலாம் சொன்னாங்க. பதில் வரல. 2வது முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், வீட்டு உடையவர்களே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும். பதில் வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறை அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், வீட்டுடையவர்களே உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு பதில் வரல. பெருமானார் திரும்பினார்கள், சஹாபாக்களும் திரும்பினார்கள். 2 பேர் 3 பேர் என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு திரும்பி காலை திரும்பி எடுத்து வச்சாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணி அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய மனைவி, வா அலைக்குமுஸ் ஸலாம் யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம், 3 முறை நீங்கள் எனக்கு சலாம் சொன்னீங்க, இன்னொரு முறை எனக்கு சலாம் சொல்வீர்களா என்று நான் எதிர்பார்த்தேன் நாயகமே. என் பெருமான் ஸல்லல்லாஹு